சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம்னா வேர்ல்டு கப்ல ரெண்டாவது மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஐபிஎல்ல வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லா மேட்சுக்கான வீடியோஸும் நம்ம யூடியூப் சேனல்ல கவர் பண்ணோம். உங்களுடைய ஆதரவும் நல்லாவே இருந்தது. பட் இந்த வேர்ல்டு கப் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து நமக்கு வந்து விளையாடுறதுக்கான டைம் வந்து நல்லா இருக்கும். ஒரு 7 மணில இருந்து ஒரு 7:30 மணி, அந்த ஒரு அரை மணி நேரம் நம்ம பிஸியா இருப்போம். ஓகே, அப்படியே ஆயிடும். ஆனா இந்த வேர்ல்டு கப்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு மேட்ச், 2 மேட்ச், 3 மேட்ச் எல்லாம் இருக்கு. அதுவும் திடீர்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்கக்கூடிய மேட்ச்லாம் காலங்காத்தாலே வந்து வைக்கிறாங்க. சில மேட்ச் வந்து நைட்டு வந்து இருக்கு. யூஆர்ல நடக்கிற மேட்ச் வந்து காலங்காத்தாலே வைக்கிறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் வந்து அந்த ஜாயின் பண்ற கான்டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கவனமா ஜாயின் பண்ணுங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது மேட்சுக்கான ப்ரிவியூ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து இந்த ஜூன் மாசம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு ஃபெஸ்டிவல் வாரம் அப்படிங்கிற மாதிரி மாசம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா கிரிக்கெட் இருக்கு, ஃபுட்பால் இருக்கு, எல்லா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மேட்சஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. ஒண்ணுல விட்டா இன்னொன்னுல பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேட்சஸ் வந்து பேக்கப்புக்கு இருக்குது. ஸோ மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதே போல நீங்க இந்த வேர்ல்டு கப் பிளே பண்றதுக்கு விஷன் 11 ஆப் வந்து நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். ரீசன் என்ன அப்படிங்கறத நான் வந்து என்ன மாதிரியான கான்டெஸ்ட்ல பிளே பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஏன்னா இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வேர்ல்டு கப் வேற, ஒரு 50 வேர்ல்டு கப் இந்த வருஷம் தான் பார்த்தோம், அது வேற. இது டோட்டலா வந்து வேற. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ஐபிஎல் சீரிஸ் வந்து வேற. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விளையாடுறதுக்கு ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன் நீங்க விஷன் 11 சூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் விஷன் 11 ஜாயின் பண்ணலாம், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து இந்த மேட்சுக்கான ரிப்போர்ட்லாம் பெருசா நம்மகிட்ட அவைலபிளா கிடையாது. அதாவது இந்த வெஸ்ட் இண்டீஸ் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும், இன்டர்நேஷனல் மேட்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த பிட்ச்ல வந்து 10 மேட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே தான் இந்த சிபிஎல் மாதிரியான லீக்ல வந்து ஒரு 40+ மேட்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இன்டர்நேஷனல் மேட்ச் அப்படிங்கிறதுனால இன்டர்நேஷனல் மேட்சை தான் கன்சிடர் பண்ணிக்க போறோம். டோட்டலா 10 மேட்ச், அதுல 3 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 7 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணிருக்காங்க. ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 0ல இருந்து 150க்குள்ள 8 இன்னிங்ஸும், 169க்குள்ள ஒரு 8 இன்னிங்ஸும், 89க்குள்ள ஒரு 5 இன்னிங்ஸும், 2 இன்னிங்ஸும், 90+ பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் இங்கிலாந்து 191 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லோ ஸ்கோர் அயர்லாந்து வந்து 68 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஆவரேஜா 170ல இருந்து 190 வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். சோ இப்போ நம்ம டைரக்டா நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். சோ ரெண்டு டீமோட பாசிபிள் 11 வித் அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்டா தான் ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஐபிஎல் மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த மாதிரி அந்த ஸ்கோர் கார்டு, ஆவரேஜ் எல்லாமே நம்ம கொடுப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கறதுனால யாருமே இன்னும் பேட்டிங் பண்ணல, பவுலிங்கும் பண்ணல. ரெண்டாவது மேட்ச் ஆட போறாங்க. அந்த டீம் வந்து முதல் மேட்ச் வந்து ஆட போறாங்க. வேர்ல்டு கப்ல ரெண்டாவது மேட்ச் அந்த டீமுக்கான முதல் மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம ஐபிஎல் மாதிரி டபுள் ஆப்ஷன் யாருக்கு இருக்கு, யாரு டெத்ல போல் பண்ணுவா, யார் வந்து பாத்தீங்கன்னா மிடில் அட்டாக் பண்ணுவா அப்படிங்கிற இதே நமக்கு தேவையில்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டீம். ஸோ 99.9% வின்னிங் டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் தான். இவங்களுக்கான வின்னிங் பாத்தீங்கன்னா 0.01% தான் வந்து பாத்தீங்கன்னா வின்னிங் டீம். ஏன்னா நீங்க இப்ப வார்ம் அப் மேட்ச், நான் வந்து வார்ம் அப் மேட்ச் வந்து பெருசா நான் டெலகிராம்ல டீமும் கொடுக்கல. ஏன்னா அதுல வந்து இஷ்டத்துக்கு எல்லாரையுமே இறக்குவாங்க. அப்படிப்பட்ட வார்ம் அப் மேட்ச்ல ஆஸ்திரேலியாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கோர் கார்டெல்லாம் எடுத்து பாருங்க. ஏன்னா எந்தெந்த பிளேயர்ஸ் கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு சீரீஸ் ஆனாங்க. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சீரீஸ்ல வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் ஃபார்ம்ல தான் இருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் இந்த 99.9% வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கும் 1% தான் இங்க கொடுத்துருக்கிறோம் நம்ம. அதனால வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்லாருமே வெஸ்ட் இண்டீஸுக்கு ஃபேவரா தான் டீம் பண்ணுவோம். இப்போ வந்து கான்செப்டே வேற. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வெஸ்ட் இண்டீஸ் பண்ணா, செகண்ட் பேட்டிங் வெஸ்ட் இண்டீஸ் பண்ணா அப்படிங்கறதா நம்ம வந்து கான்செப்டே. நம்ம போயிட்டு உட்காந்துட்டு டபுள் ஆப்ஷன் யாரு டெத்து கித்து அதெல்லாம் ஒண்ணுமே இந்த மேட்சுக்கு வந்து அனலைஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் டீமும்
ஒரு வீக்கான டீம் ஆடும்போது இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இப்போ போயிட்டு வெஸ்ட் இண்டீஸ் வந்து செகண்ட் பேட்டிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து 2வது பேட்டிங் பண்றாங்க. நீங்க போயிட்டு சேஸுக்கு, ஹெட்மேயர், ரோமன் பவுலிங்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்க வந்து மேக்சிமம் 120 பால்ல மிஞ்சி போனா ஒரு 120 அந்த அது கூட அடிக்கிறது டவுட் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் வந்து ஆல் அவுட் ஆக்கிடுவாங்க டப்புன்னு. அப்போ பவுலர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கணும் கம்பேர் டு பேட்ஸ்மேனுக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி லீக் மேட்ச்லாம் நம்ம வந்து வின் பண்ண முடியும். அதே மாதிரி கான்டெஸ்ட் ஜாயின் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து இந்த ஹெட் டு ஹெட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் 3 ஹெட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் 4 ஹெட், இதை வந்து மோஸ்டா கொஞ்சம் அவாய்ட் பண்றது இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்றது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா யூஎஸ்ங்கிற டீம்லாம் நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். நமக்கு தெரிஞ்சது இந்த ஏசியால இருக்கக்கூடிய பாகிஸ்தான், இந்தியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த மாதிரி ஒரு 10 டீம் தான் பிரபலமா இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆடும்போது பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கிரிக்கெட்டோட இது மேல போகலாம். பட் நமக்கு வந்து ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ இந்த மாதிரி லீக்கை ட்ரை விட்டுட்டு இந்த 10ல 5க்குள்ள வந்தா வின் பண்றதுன்னு ஒரு சூப்பரான லீக் இருக்கு, விஷன் 11. அதுதான் நான் விஷன் 11 ப்ரிப்பேர் பண்ணேன். நீங்க ட்ரீம் 11 விளையாடணும் விளையாண்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். பட் அங்க வந்து ஹெவி காம்படிஷன் இருக்கும். இங்க வந்து காம்படிஷன் கம்மி. அது மட்டும் இல்லாம என்ட்ரி ஃபீஸ் வந்து இங்க 35, அங்க 36. ஸோ அதனால நீங்க இந்த 35 என்ட்ரி ஃபீஸ் விஷன் 11 வந்து நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். 10 பேர்ல 5க்குள்ள வந்து வீசி வின்னிங். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இது வந்து ஒரு சேஃபான ஒரு லீக்கா இருக்கும் கம்பேர் டு ஹெட் டு ஹெட், ஹெட் 3 ஹெட், ஹெட் 4 ஹெட். ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சேம் டீம் தான் எடுத்து வரக்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தம் 11 பிளேயர் தான். இங்க வந்து இம்பாக்ட் பிளேயர் அது இது எதுவுமே கிடையாது நமக்கு. ஸோ அதனால சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு கிரிக்கெட் நம்ம பார்க்க போறோம். ஸோ 11க்கு மோஸ்டா எல்லாருமே பாத்தீங்கன்னா 10 பிளேயர் சேஃபா ட்ரை பண்ணுவாங்க. இல்லைன்னா 11க்கு 11மே சேமா ட்ரை பண்ணிட்டு இந்த கேப்டன் வைஸ் கேப்டன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டிஃபரெண்டா காமிப்பாங்க. அதனாலதான் இந்த லீக்கை ஃபோக்கஸ் பண்ண சொல்றது ரொம்பவே நல்லது. கிரிக்கெட் வேர்ல்டு கப்புக்கு இந்த லீக்கை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் நான் சொல்றதுனால ஒரு மேட்ச் ட்ரை பண்ணிட்டு அது போச்சுன்னா நீங்க கோவப்படக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 10 மினிமம் ஒரு 10 மேட்ச்ல இருந்து ஒரு 5 மேட்ச் ஆச்சு இந்த லீக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்டோட ட்ரை பண்ணி பாருங்க, பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து பாத்திரலாம். ஸோ இப்போ ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த லீக் விளாண்டா பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு வீக்கான டீம் கூட ஆடும்போது அந்த டீமோட டாப் 3 பேட்ஸ்மேன் மட்டுமே முக்கியம். ஸோ சார்லஸ், பிரெண்டன் கிங், பூரன். ஒருவேளை நிக்கோலஸ் பூரன் 1 down வரலாம், இல்ல 2 down கூட வரலாம். ஸோ அதை வந்து நம்ம பிளேயிங் லெவனை கொஞ்சம் கவனமா பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1வது, 2வது அண்ட் 3வது இந்த 3 பிளேயரையுமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். 4வது பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய 4 பவுலர்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த 10 பேரே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுத்துருவாங்க, நம்பிக்கை ஸ்வேரா இருக்கு. அதனால நம்ம வந்து முக்கியமான பவுலர் ஜோசப், அகில் கொஷேன், மெக்கே அண்ட் மோட்டி. ஸோ இந்த 4 பேர். ஸோ 3, 4, 5, 6 அண்ட் 7. ஸோ 7 பிளேயர் வந்து நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் ரசல் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. 2 ஓவர் ஏன்னா விக்கெட்டும் நல்லா எடுத்தார் ஐபிஎல் டைம்ல. ஸோ அதனால அவருக்கு பவுலிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த சேஸ் அப்படிங்கிற பிளேயர் ரோட்டன் சேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா நீங்க மேட்ச் பாத்தீங்கன்னா தெரியும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கும் இருந்தது, பவுலிங்கும் இருந்தது. ஸோ ஆனா இந்த 2 பேரும் பொறுத்த வரைக்கும் ரசலை வந்து நீங்க சூஸ் பண்றது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். பட் 2 பேருமே நல்ல பிளேயர்ஸ் தான். ஸோ அதனால 2ல யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பவுலர் டிராப் பண்ணிட்டு இந்த 2 பேரோட வருவாங்க. ஆனா ஃபுல் பவுலிங் ஆப்ஷனோட போறவங்களை வந்து நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 10 விக்கெட் நமக்கு இருக்கு. ஸோ அதனால பவுலிங்க வந்து யாரையுமே மிஸ் பண்ணாங்க. மொக்க பவுலர் அதெல்லாம் ட்ரை பண்ணாம விட்டுறாங்க. எல்லா பவுலருமே கவர் பண்ணுங்க. அண்ட் டாப் 3 பேட்ஸ்மேன் போதுமானது. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் ஒருவேளை செகண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டா 20 ஓவர் பேட் பண்ணி ஆகணும். அப்படிங்கிற பட்சத்துல வேணா நீங்க வந்து இந்த ரோட்டன் சேஸ் ரசல்ல இருந்து யாரோ 2 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு ஒரு பவுலரை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். அதாவது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க 20 ஓவர் சந்திக்க வேண்டியிருக்கும். பேட்டிங் செகண்ட் பண்ணாங்கன்னா 10 ஓவர்ல கூட மேட்சை முடிச்சுட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ அவங்களுக்கான பேட்டிங் வாய்ப்பு கம்மியா இருக்கும். இதே ஒரு ஆஸ்திரேலியா கூட ஆடும்போது 2 ஆல்ரவுண்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லலாம். பட் வீக்கா தான் ஆடுறாங்க. அதே மாதிரி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரையுமே உட்காந்து போக்கஸ் பண்ண வேணும். அதாவது ஒரு 2 முக்கியமான ஆல்ரவுண்டர் இருக்காங்க. அதாவது இந்த வெலாங்கிற பிளேயரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அமீனி அப்படிங்கிற இந்த 2 பிளேயரும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் பண்ணுவாங்க பிளஸ் பவுலிங்கும் பண்ணுவாங்க.
அதாவது நீங்க இப்போ நம்ம இந்த ரீசெண்டா நடந்த அவங்க வார்ம் அப் மேட்சஸ் கேம் பாருங்க, அவங்க பேட்டிங்கும் கொஞ்சம் டாப்ல ஆடுறாங்க, பிளஸ் பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ். அதனால அவங்களதான் மெயின் ஸ்பின்னர் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். மெயின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஆனா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்பின்னர்ஸாவே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறது கூட பாத்தீங்கன்னா டோரிகா வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. சோ அவரே வேணா போக்கஸ் பண்ணா பண்ணிக்கலாம். டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ல அவரும் பட் 3வது ஆப்ஷன்ல தான் வராரு. சோ அவர் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருப்பாரு. இந்த சீசன்ல வார்ம் அப் மேட்ச்ல அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கரிகோ வந்து பொறுத்த வரைக்கும் 55 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரீசன் ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்பவுமே கொஞ்சம் நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்கிறாரு. ஆனா இப்ப இந்த ரீசன்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 16 செலக்டட் பண்ண நெகோ தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. அதாவது இந்த இப்ப நம்ம இந்த வார்ம் அப் கேம் பாத்தீங்கன்னாலே அவர் நல்ல 2 விக்கெட்லாம் எடுக்கிறாரு. ஆனா வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா பெருசா விக்கெட் எடுக்க வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் பேட்ஸ்மேனை போக்கஸ் பண்றதுக்கு நீங்க வந்து பவுலிங் ஆப்ஷனை போக்கஸ் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா இவங்களுக்கும் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா 10 விக்கெட் போகும்போது அவங்களுக்கும் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு 5 ரன் 10 ரன் அடிச்சாலும் அது யூஸ்ஃபுல். அதனாலதான் பியூர் பேட்ஸ்மேன் எடுக்கிறதுக்கு பதிலா இந்த 2 ஆல்ரவுண்டர் மஸ்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டோரிகா வேணும்னா நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த 2 பவுலர்ஸுமே நல்ல பவுலர்ஸ். ஆனா நீங்க வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து 8 பேர் எடுத்துட்டீங்கன்னா இங்க இருந்து 3 பேர் தான் எடுக்க முடியும். நிறைய பேர் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து 9 பிளேயரும் நம்ம இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் தான் எடுத்துட்டு வருவாங்க. இந்த 2 பேரை மட்டுமே எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் 8+3 இந்த காம்பினேஷன்ல போங்க. கான்டெஸ்ட் வந்து 10+5 அந்த இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈஸியா வின்னிங் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃபான ஸ்மால் டீம் நீங்க பாத்திரலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நிக்கோலஸ் பூரன், சார்லஸ், பிரெண்டன் கிங் டாப்ல ஆடக்கூடிய 3 பிளேயர். ரசல், ஜோசப், அகில் கோஷன், மொய்டி, அடுத்து மெக்கை. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 ஆல்ரவுண்டர் பிளஸ் ஒரு பவுலர் இந்த இதான் எடுத்திருக்கேன். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு யார் எலிஜிபிள்? நீங்க போயிட்டு ரசலை போயிட்டு நீங்க வந்து கேப்டனா போடணும்னு அவசியமே இல்லை. நிறைய பேர் அந்த இது பண்ணுவோம். ஏன்னா அவர் ஐபிஎல் ஸ்டாண்டர்ட் வேற, இந்த மேட்சுக்குரிய ஸ்டாண்டர்டுங்கிறது வேற. ஸோ பிரெண்டன் கிங்க கூட நீங்க கேப்டனா இந்த மேட்ச்ல வந்து பர்டிகுலரா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டாவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த சிபிஎல்ல அவரோட ஹோம் பிச்சு கொஞ்சம் நல்லாவே இந்த பிச்செல்லாம் ஆடி இருக்கிறாரு. அதனால நீங்க பிரெண்டன் கிங்க கேப்டனா சூஸ் பண்ணிக்கலாம். வைஸ் கேப்டனா பாத்தீங்கன்னா மெக்கே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோட்டி. ஸோ இவங்க மாதிரி ஜோசப்புமே பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா கூட 2 விக்கெட் எடுத்தார் வார்ம் அப்ல. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஈஸியா ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா 10 விக்கெட் இவங்க கையில இருக்கு. ஸோ 10 விக்கெட் சொல்றாங்க, திடீர்னு ஆப்போசிட்டா கூட போயிடலாம். ஆனா இந்த மாதிரி டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட் எடுத்துருவாங்க. ஸோ கேப்டன் ரசலை கம்பேர் பண்றதை காட்டில, ஏன்னா ரசலுக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா வேணா ரசலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒருவேளை 2 விக்கெட் போயிட்டுங்கிறதுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து கொஞ்சம் மற்றபடி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த 2 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக்ல, மினி கிராண்ட் லீக்லனாலும் சரி நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். வித் கேப்டன் வைஸ் கேப்டன் அந்த 2 பேருமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங்கும் சூப்பராகவே பண்ணுவாங்க. ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ தொடர்ந்து நீங்க ஐபிஎல்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நம்மளோட வேர்ல்டு கப் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாம விட்டுறாதீங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.